ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிருந்தது. அதில் வந்து எல்லா யூஜி, பிஜி, பிஹெச்டி ரிசல்ட்லாம் பப்ளிஷ் ஆகிருந்ததில் அந்த யூஜி ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் வரை உள்ள ரிசல்ட்டில் வந்து இத்தனை இயர்ஸில் இருக்கக்கூடிய இதில் அந்த லோயர் செமஸ்டர் படிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ரிசல்ட்டு அவங்களோட ரிசல்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக WH1 ரிசல்ட் வந்திருக்குது. அதாவது மற்ற இயர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக யாருக்கு WH1 ரிசல்ட் வந்திருக்கு நமக்கு தெரிய வருதுன்னா ஃபஸ்ட் இயருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிஞ்சது, புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க, சில பேர் தப்பு பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க, பட் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கூட சொல்லுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றத கன்வே பண்ணுறேன். ஸோ WH1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் மேலே மால் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியிருக்கதா டவுட் பண்ணுறாங்க, ஸோ உங்கள் மேலே சந்தேகப்படுறாங்க, அவ்வளவுதான். அப்போ WH1 வந்திருக்கே, இதுக்கான நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற இயர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சும், பட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னால தெரிஞ்சிருக்காது, அதனால இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். இதோட மற்ற ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் WH1லேருந்து பாஸ் ஆர் ஃபெயில் எப்போ மாறும் பார்த்தீங்கன்னா, இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஐடி காலேஜ் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடிக்கு உங்களை வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வர சொல்லி ஒரு மெயில் ஒன்று வரலாம். அப்படி இல்லாட்டி காலேஜுக்கே ஃபஸ்ட்டு அவங்க காலேஜ் தான் மெயில் பண்ணுவாங்க, அந்த காலேஜ் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை வந்து பர்டிகுலராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்கொயரி அட்டன் பண்ணுறாப்புல இருக்கும், சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து கிண்டி கேம்பஸில் போய் நீங்கள் வந்து என்கொயரி அட்டன் பண்ணுறாப்புல இருக்கும். அந்த என்கொயரியில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து இப்போ நல்லா பாசிட்டிவாக அனுப்பி வச்சுருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இது வந்து WH1 அப்படின்றது கன்ஃபார்மான ஒரு மால் ப்ராக்டிஸ் கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு சஸ்பெக்டட் தான், சந்தேகம் இருந்திருக்கு, அவ்வளோதான் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் தப்பு பண்ணலை, ஸோ எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பயப்படாதீங்க. ஸோ என்கொயரியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்கொயரி அட்டன் பண்ணி முடிச்ச கொஞ்சம் வீக்ஸ் கழிச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து கரெக்டாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிசல்ட் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இதுதான் WH1க்கான நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்றது. தேங்க்யூ.